வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களுக்கு வணக்கம். நான் வடலூர்லேருந்து துரை. இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதாவது கொடுப்பனையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. திருமணத்துக்கு, அதாவது திருமணம் பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த திருமண வாழ்க்கையோட கொடுப்பனை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஜாதகத்தை ஆண்களா இருந்தா ஒரு 25 வயசுக்குள்ளேயும், பெண்களா இருந்தா ஒரு 22 வயசுக்கு மேல எப்ப திருமண காலம் வருதுன்னு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றபடி நம்ம முயற்சி பண்றது நல்லது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய எனக்கு ஜாதகம் பார்க்க ஒரு நாள்ல அன்னைக்கு ஆன்லைன் ஜாதகம் மட்டுமே எனக்கு 12 ஜாதகம் கிட்ட வந்திருந்தது. அப்ப நம்ம எல்லாருமே எந்த காலகட்டத்துல திருமண காலம், நம்ம ஜாதகத்துல திருமணத்துக்கான காலகட்டம் எப்ப அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றபடி முயற்சி பண்ணணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஒரு படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு, இல்லை படிச்சுட்டு வேலைக்கு போய் நம்ம செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணலாம் அப்படின் போது அப்போ அவங்களுக்கு எந்த நேரம் திருமணத்துக்கான காலம் வந்ததோ அந்த காலம், அந்த பீரியடு முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி நாங்கள் 2 வருஷமா முயற்சி பண்றேங்க, 3 வருஷமா முயற்சி பண்றேங்க, எங்களுக்கு பொண்ணே கிடைக்கல, மாப்பிள்ளையே கிடைக்கல அப்படின்றதுலாம் அதனால முன்னாடியே உங்களுடைய ஜாதகத்துல பெற்றோர்கள் உங்களுடைய ஜாதகத்துல ஒரு முன்னாடியே, அதாவது அவங்க ஒரு படிப்பு முடிச்சுட்டாங்க அப்படின்னா போய் ஜாதகத்தை எடுத்து போய் இப்ப திருமணத்துக்கான காலமா, வேலைக்கு போற காலகட்டமா அப்படின்னு பார்த்து திருமணம் பண்றது. பெண்களா இருந்தா அப்படி செய்யலாம். ஆண்களா இருந்தா எந்த காலகட்டத்துல அவங்களுக்கு ஒரு 25 வயசுக்கு மேல எந்த காலகட்டத்துல திருமணத்துக்கான நேரம் வருது, அவங்க ஜாதகத்துல திருமண வாழ்க்கையை எப்படி அனுபவிக்க போறாங்க அப்படின்றத ஒவ்வொரு ஜாதகத்திலுமே இருக்கும். இப்ப நம்ம ஒரு வசதி வாய்ப்பா இருக்கிறோம் அப்படின்னா அதே போல வசதி வாய்ப்பா உள்ள வரன் நம்மளுக்கு அமையணும் அப்படின்னு ஜாதகத்துல இருந்தாதாங்க அப்படி அமைச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா அது நம்ம வசதிக்கு ஏற்றபடி அமையணும்னு அப்படின்னு ஜாதகத்துல இல்லாம நம்ம அப்படியே தேடிட்டு இருந்தா அமையாது. அமைஞ்சாலும் அது திருமணத்துக்கு அப்புறம் பிரச்சனையே ஆயிடும். அதனால நம்ம ஜாதகத்துல என்ன கொடுப்பனை இருக்குன்னு தெரிஞ்சுங்க. எப்ப திருமண காலம் வருதுன்னு பெற்றோர்கள் அதுக்கு முன்னாடி, அதாவது படிப்பு முடிஞ்ச உடனே அந்த பெண்ணோட இல்ல பையனோட ஜாதகத்துல எப்ப திருமணத்துக்கான காலம் வருதுன்னு பக்கத்துல இருக்கிற ஜோசியர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான முயற்சி பண்ணோம் அப்படின்னா அந்த வீண் விரைய காலங்களை இல்ல தேவையில்லாத திருமணம் நடக்காத காலகட்டங்கள்ல திருமணம் வரணும் அமையாத காலகட்டமா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம், அமையலன்னு. அதனால முன்னாடியே அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றபடி நம்ம வரன் பாக்குறது ஒரு சிறப்பான அமைப்பா இருக்கும். அதனால பெற்றோர்கள் உங்களுடைய கொடுப்பனைய பக்கத்துல இருக்கிற ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டு எந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கான யோகம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றபடி வரன் பார்க்கறது சிறப்பான அமைப்பா இருக்கும். நீங்க நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கலனாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 98 65 550 210 இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம். நன்றி.